ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு காலையில் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி எடுத்திருந்த வீடியோ தான். எப்பயும் போல் நம்ம காலையில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு பசங்கள் எல்லாமே காலேஜெலாம் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இந்த உருளி ரொம்ப நாள் வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்காவது ஒரு வழியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சிட்டு வீட்டில் இருக்க பூக்களே பறிச்சிட்டு உருளி டெக்கரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போயுமே நம்ம வந்துட்டு வேலை பிஸியாகவே இருந்தாலும் அப்பப்போ கிடைக்கிற கேப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறப்ப நம்மளுக்கும் வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். முன்னாடி வீடியோவிலையுமே வந்துட்டு நிறையா சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்துட்டு வேலை கிச்சனில் வீட்டு வேலைகள் நிறையா இருந்தாலுமே வந்துட்டு ஓவராக டயர்டாகி ஒரு மாதிரியாக ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வீடு அழகுபடுத்துறதுக்காக டைம் ஒதுக்குறது எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த விஷயங்கள் செய்கிறப்ப எல்லாமே மறந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாக சூப்பராக வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுபோல் தான் இன்றைக்கும் வந்துட்டு வேலையெல்லாம் முடித்தாலும் திருப்பி மத்தியானம் லஞ்சுமே வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நம்மளுக்காக வந்துட்டு சந்தோஷமாக இந்த மாதிரி வேலைகள் வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்த அரளிப்பூ அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக நிறையா இருந்துச்சு. அதில் வந்துட்டு சும்மா கொஞ்சோண்டு மட்டும் பறிச்சுட்டு உருளி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு மீஷோவில் ஒன்று பேங்கிள் மாதிரி ப்ரேஸ்லெட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்துட்டு வந்துருந்துச்சு. அதுவுமே என்னென்ன வாங்கியிருந்தேன், எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இது. நாங்கள் முன்னாடி நேரில் போயிட்டு வாங்குறப்ப இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சா, சரி உடனே இதுலேயும் ஆர்டர் போட்டு வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். நல்லாயிருக்கு, ஒர்த்தபிள் தான், ரொம்ப நாள் வரும் போல். மித்தபடி வந்துட்டு ரெகுலர் யூஸாக தான் நானும் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் போக போக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே அடுத்து நம்ம கோலம் போடுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உருளி டெக்கரேஷன் பார்த்துட்டு மீஷோவில் வாங்கினேன் அந்த ப்ரேஸ்லெட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு சொன்னால் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். நம்ம எப்போயுமே வந்துட்டு ஒரே ஒரு ஆளுக்கு பயந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மனசாட்சி மட்டும்தான். எல்லாத்தையுமே வந்துட்டு நான் திருப்திப்படுத்தணும், எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையாகவே இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம மனசுக்காக நல்லவங்களாவோ மித்தபடி வந்துட்டு எந்த பயமும் இல்லாமல் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மற்றவங்க வந்துட்டு நம்மளை நல்லவங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்ம மனசாட்சி நம்மளை வந்துட்டு முதல்ல நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பே செய்ய போகிறோம்னாம கூட மித்தவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல வந்துட்டு நம்மளுக்கு நல்ல நண்பனாக இருந்து காட்டி கொடுக்குறதே நம்ம மனசாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எந்த பயமுமே இருக்காது, தைரியமாக தன்னம்பிக்கையோடு செய்வோம். இது நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு தவறு நம்ம பண்ண போகிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்றப்ப நம்ம மனசே வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாகவும் பய உணர்வு வரும். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது வேண்டாம், யோசிக்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையாக நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் அதுதான். எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னாலும் நம்ம தனிமையாக உட்காந்துட்டு நம்ம மனசாட்சியை கேட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் பூ பறிச்சுட்டு உருளி டெக்கரேஷன் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் போட்டிருந்த கோலம் இப்படி தான் சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மணி பிளான்ட் வீவ்ஸோடு பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் இதுதான் நம்ம வளையல் வாங்கியிருந்தது மீஷோவில். நல்லா இருந்துச்சு. மொத்தம் 6 பீஸ் இருந்துச்சு. ஒன்றொன்றுலேயும் 2 அந்த மாதிரி ஒரே டிசைனில் 2 வளையல் மொத்தம் 6 இருந்துச்சு. அதில் அப்புறம் பொண்ணு எல்லாமே எடுத்ததுக்கப்புறம்
மீத இந்த 3 வந்துட்டு அப்படியே வச்சுருக்கோம். அது வந்துட்டு நம்ம போட்டு யூஸ் பண்ணுறப்ப பழசாயிடுச்சுன்னா இல்லைன்னா போக வர எங்கேயாவது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட்டு வந்து ரூ. 234 தான். நல்லா இருந்துச்சு. மித்தபடி எதுவும் விளம்பரத்துக்காகலாம் இல்லை. நான் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு, வாங்கணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். இந்த மாதிரி பால் வந்து வர்றது மாதிரி இருக்கிறது. அதுக்காக தான் வந்துட்டு சரி நான் வாங்கின பொருட்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். மித்தபடி எதுவும் இது வந்துட்டு விளம்பரத்துக்காக கிடையாது. நல்லா இருக்குது. ரெகுலராக வீட்டு யூஸ்க்கு போட்டுக்கிறப்ப நம்மளுக்கே வந்துட்டு ஒரு மித்தபடி கண்ணாடி வளையல் இந்த மாதிரிலாம் போடுறப்ப எனக்கு ஒரு மாதிரியாக வந்துட்டு அது பிடிக்காத மாதிரியே தோணும். இந்த மாதிரி போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்குவேன். எப்படி இருக்குது இந்த டிசைன்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.